திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று முதல் திருவண்ணாமலை நகரம், மாடவீதி, கோவில் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஆட்டோக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு மாற்று பாதையில் செல்ல மாவட்ட காவல்துறையினரால் அறிவிப்பு செய்யப்பட்டு வருகிறது. அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த விதமாக துணை காவல் கண்காணிப்பாளர் மணிமாறன் தலைமையில் போக்குவரத்து காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வரைபடத்துடன் கூடிய நோட்டீஸ் வழங்கினர். குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரி பின்புறத்தில் இருந்து ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக மின்வாரிய அலுவலகம் வரை ஆட்டோக்கள் செல்ல வேண்டும். பின்னர் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து அறிவியல் பூங்கா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீபம் நகர், அரசு மருத்துவக் கல்லூரி வரை ஆட்டோக்கள் செல்ல வேண்டும். அதேபோன்று சிவன் பட தெரு, கரிகாலன் தெரு, எடப்பாளையம், ரவுண்டனாவில் இருந்து ஆடு தொட்டு தெரு வரை ஆட்டோக்கள் செல்ல அனுமதி இல்லை. குறிப்பாக பெரும்பாக்கம் சாலை, அரசு கலை கல்லூரி, மேற்கு காவல் நிலையம், விசிறி சாமியார் ஆசிரமம் பின்புறம், தாமரை நகர் சமுதாய கூடம், அங்காளம்மன் கோவில் தெரு வழியாக ஆட்டோக்கள் புறவழி சாலையை பயன்படுத்தலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகளை நோட்டீஸில் அச்சடித்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் வழங்கி வருகின்றனர்.